ஆல்ரெடி ஒரு 4 லட்ச ரூபா கடன்ல இருக்கிறேன். என்னால சமாளிக்க முடியல. இப்ப எனக்கு எக்ஸ்ட்ரா 3 லட்ச ரூபா தேவைப்படுது. அந்த மாரி இருக்கக்கூடியவங்கள இந்த மாரி லோன நீங்க ட்ரை பண்ணி ஒரு 7 லட்ச ரூபாவ வாங்கி அந்த கடன அடைச்சுட்டு இத அழகா பிளான் பண்ணி இத அழகா கட்டி முடிக்கலாம். விதமான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ எந்த விஷயங்களும் நீங்க குடுக்க தேவையில்ல. வெறும் ஆதார் கார்டு, பான் கார்டு இருந்தாவே போதும். எந்த சேலரி ஸ்லிப்போ, எந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ குடுக்க தேவையில்ல. வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகள பத்தியும், ஆப்புகள பத்தியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு லோன பத்தி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த லோன பொறுத்த வரைக்குமே, இந்த லோன நீங்க அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க மறுபடியும் லோன் அப்ளை பண்ண வேண்டியது அவசியமே கிடையாது. இது வாங்குன லோன்லயே நீங்க மறுபடியும் உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கொள்ள முடியும். இதுக்காக புதுசா நீங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்றதோ, அல்லது இந்த கேஒய்சி டீட்டெயில்ஸ்லாம் குடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த ஒரே ஒரு லோன்ல நீங்க அழகா வாங்க போறீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்க போறீங்க. இந்த பணத்த திரும்ப கட்டுறீங்க இல்லையா? அந்த அசல்லாம் கட்டிட்டு வரீங்க இல்லையா? கட்டுன அசல்ல உங்களுக்கு தேவையான அமௌண்ட்ட நீங்க எடுத்துக்கலாம். ஒரு அர்ஜென்ட்க்கு ஒரு ரூ. 50,000 தேவைப்படுது. திடீர்னு ரூ. 1,00,000 தேவைப்படுதுன்னா, நீங்க கட்டின லோன்ல உங்களோட அசல் இருக்கும் இல்லையா? அந்த அமௌண்ட் ஈஸியா எடுத்துக்கொள்ள முடியும். ரொம்ப நாள்லாம் ஆகாது. ஒரு 3 ஹவர்ஸ்லயே உங்களுடைய அக்கவுண்ட்லேருந்து நீங்க பணம் எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த விதமான டாக்குமெண்ட்ஸோ, எந்த விதமான கேஒய்சி டீட்டெயில்ஸோ குடுக்க வேண்டியதில்ல. ஸோ அப்பேற்பட்ட ஒரு லோன தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 50 லட்சம் வரைக்குமே அதிகபட்சமா இங்க லோன் தராங்க. கிரெடிட் ஸ்கோர பொறுத்தவரைக்குமே பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதாவது ஒரு 700 கிரெடிட் ஸ்கோர் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா பேமெண்ட் ஹிஸ்டரி நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ இந்த லோன் வாங்குறதுக்கு யார் யாருக்கு எலிஜிபிள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும், இந்த லோன் வாங்குறதுக்கான கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ இருக்கணும், அதுக்கு என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், அதே நேரத்தில் இந்த லோனை எப்படி அப்ளை பண்ணி வாங்கலாம் என்பதை கூட டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷனுக்கு போடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு போச்சுமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவாக லைக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஒரு லோனை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுது. ஒரு லோன் அப்ளை பண்ணி நம்ம வாங்குறோம். அந்த லோனுக்கு ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறோம், ஒரு மேரேஜுக்காக யூஸ் பண்ணுறோம், வேறு ஏதாவது முக்கியமான விஷயத்துக்காக யூஸ் பண்ணிட்டு நம்ம கட்டிட்டு வரோம். திடீர்னு ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படும் போது நம்ம மறுபடியும் இன்னொரு லோன் வாங்குறதுக்காக அங்கங்கே அலைவோம். அங்கே கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது. ஏன்னா ஏற்கனவே ஒரு லோன் போனதுனால அது கிடைக்காம போகவும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த லோனை பொறுத்த வரைக்குமே ஒரே ஒரு லோன் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, இதுக்கப்புறமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுச்சுன்னா எங்கேயும் போய் அலைய தேவையில்ல. அந்த லோன்லேருந்து நீங்கள் ஈஸியாக உங்களோட தேவைகளை சந்தித்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த லோனை நீங்கள் கட்டிட்டு வரீங்க, ஒரு 5 லட்ச ரூபா வாங்கிட்டீங்க, நல்லா கட்டிட்டு வரீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருது, 1 லட்ச ரூபா வருது. ஆஹா, கையில் எக்ஸ்ட்ரா வந்திருக்கே, நான் அடைச்சிலாம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஈஸியாக அடைக்கலாம். அதுக்கான டியூரேஷன்லாம் ரொம்ப பெருசாக கொடுக்கல. 12 மாதம் கழிச்சு கட்டணும், ஆமாம், அந்த பார்ட் பேமெண்ட் சார்ஜஸ் அப்படி தான் இல்லாமல் எப்போ வேணால் நீ பணத்தை கட்டிடலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இதில் வச்சுருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட லோனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு லோன் ஆப் தான் இவங்க, பஜாஜ் ஃபைனான்ஸ். பஜாஜ் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்குமே பர்சனல் லோனில் 3 வெரைட்டி வச்சுருக்காங்க. ஒன்று ஃப்ளெக்ஸி டேர்ம் லோன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஃப்ளெக்ஸி டேர்ம் லோன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாதாரண டேர்ம் லோன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற பொறுத்த என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி டேர்ம் லோன். இதுதான் நம்ம எடுத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்பில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலான்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா அதுக்கு என்னென்ன வட்டி போடுவாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க விஷயத்த சொல்கிறேன். அதுக்கப்புறமா இஎம்ஐ கார்டுன்னு ஒன்று பஜாஜ் ஃபைனான்ஸில் தராங்க. இந்த கார்டு வாங்குறதுக்கு எந்த விதமான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ எந்த விஷயங்களும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. வெறும் ஆதார் கார்டு, பான் கார்டு இருந்தாவே போதும். எந்த சேலரி ஸ்லிப்போ எந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ கொடுக்க தேவையில்லை. ஸோ இஎம்ஐ கார்டு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஏசி வாங்கினாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருட்கள், முக்கியமான பொருள் ஏதாவது வாங்க வேண்டியதாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்படியே லோனாக மாற்றிக்கலாம். ஸோ இஎம்ஐ கார்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா, அதாவது பஜாஜ் ஃபின்சேவ் ஆப்பை இந்த ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா, ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா நிறைய விளம்பரம் வருது. கண்டினியூ ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே கொடுத்த பிறகு அலோஸ் கேட்குது. 2 விதமான அலோஸ் வரும். நீங்கள் கொடுத்த பிறகு சிம் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அது இங்கே கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க்கில் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. அது டேர்ம் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் இருக்கும், டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ நீங்கள் கொடுத்த பிறகு என்பின் நம்பர் கிரியேட் பண்ண சொல்லும். அது இங்கே கிரியேட் பண்ணி போட்டுருங்க. போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரம் வருது. அதாவது இந்த பஜாஜ் ஃபைனான்ஸோடைய இஎம்ஐ கார்டை பற்றி வருது. நம்ம இதை கடைசியில் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு நேராக பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். பர்சனல் லோன் ஒரு ஆப்ஷன் வருது. அதில் பார்த்தீங்கன்னா 50 லட்சம் வரைக்கும் நாங்கள் லோன் தருவதாக சொல்லுவாங்க. அது கேல்குலேட்டர் வச்சுருக்காங்க. நான் ஒரு 10 லட்சம் போட்டு 60 இஎம்ஐ போட்டு ஒரு என்ன கடைக்கு எவ்வளோ இஎம்ஐ கட்டுற மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா ஒரு 19,000 மாதம் இஎம்ஐ கட்டுற மாதிரி வருது. ஸோ ஒரு கேல்குலேட்டர் தான். செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வருது. ஸோ என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பர்சனல், அதாவது உங்களுக்கு லோனை தேர்ந்தெடுக்க போகிறீங்க வச்சுங்களேன். நான் இப்போது ஃப்ளெக்ஸி டேர்ம் லோனை தேர்ந்தெடுக்க போகிறேன். அதை நான் தேர்ந்தெடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித்தவுட் ஆட்டோ ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஆட்டோ ஃபில்லை நீங்கள் கொடுக்காதீங்க, வித்தவுட் ஆட்டோ ஃபில்லை கொடுங்க, அதான் பெட்ரு. ஸோ நீங்கள் கொடுத்துட்டு போனீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் உங்கள் ஜெண்டர் மேலா ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டு நம்பரு, எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு, சேலரி பர்சனா, செல்ஃப் எம்ப்ளாய் கேட்குது, பின்கோட் கேட்குது, டேர்ம் அண்ட் கண்டிஷன் 2 பாக்ஸ்
பாக்ஸ் அதை டிக் பண்ணிவிடுங்க. இந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிபில்ஸில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒப்புதல் அளிக்கிறீங்க. இதுதான் வந்து முக்கியமாக அதில் கொடுத்துருக்கு. டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்டு கண்டினியூ நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா KYC டீட்டெயில்ஸ் கேட்குது. ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு செல்ஃபி நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. இது முடிச்ச பிறகு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண முடியல அல்லது ஒரு ஐடியா இல்லைனா நோ ப்ராப்ளம், உங்களுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் உங்களுக்கு கால் பண்ணி உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் வந்து வீட்டில் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. இதுதான் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸில் ஆப்பில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது இது இப்படி தான் நடக்குது. ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, இந்த லோன் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, 21 வயதுலேருந்து 80 வயது வரைக்கும் போட்டிருக்காங்க. இது எத்தனை வயசானாலும் தராங்க போல இருக்குது. ஸோ ஸ்கோரை பொறுத்த வரைக்குமே 700ங்க, 685 அங்கே போட்டிருக்காங்க. 700 கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும். உங்களோட பேமெண்ட் ஹிஸ்ட்ரி ப்ராப்பராக இருக்கணும். ஏற்கனவே பணம் லோன்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா ப்ராப்பராக அது இஎம்ஐ கட்டினா போதும். ஸோ உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆதார் கார்டு, பேன் கார்டு, 3 மாதத்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. இது முக்கியமாக கேட்குறா, நீங்கள் சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா எம்ப்ளாயியோடைய ஐடி கார்டு இவங்க கேட்குறாங்க. இந்த வட்டி எவ்வளோ போடுவாங்க இந்த லோனுக்கு பார்த்தீங்கன்னா 10% அதாவது 10% வந்து 31% பேர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குது. வட்டி ப்ராசஸிங் ஃபீஸ் 4%ங்க. 3.93 கொடுத்துருக்காங்க. 4% ப்ராசஸிங் ஃபீஸ் போட வாய்ப்பு இருக்குது. இந்த பஜாஜ் ஃபைனான்ஸில் இஎம்ஐ கார்டும் கொடுத்துருக்காங்க. இஎம்ஐ கார்டை பொறுத்த வரைக்குமே 3 லட்சம் வரைக்குமே நீங்கள் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, ஒரு லேப்டாப் வாங்க போகிறீங்க, ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க போகிறீங்க, அமேசான்லேயே வாங்கிக்கலாம், ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்கிக்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணக்கூடிய எல்லா ஆன்லைன் தளங்களிலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. டேரெக்டாக போனாலும் டேரெக்டாக வந்து நீங்கள் இஎம்ஐ கார்டு கொடுத்து நீங்கள் வசந்த் அண்ட் கோ, சரணா ஸ்டோர்லாம் இருக்கு இல்லையா, அது போல் அந்த மாதிரி இடத்துல கூட நீங்கள் இஎம்ஐ கார்டை யூஸ் பண்ணி பிளான் பண்ணி வாங்கிக்கலாம் சொல்கிறாங்க. இதுக்கு எலிஜிபிள் பெருசாக சொல்லுங்க. நிரந்தர வருமானம் இருக்கணும், நல்ல சேலரி இருக்கணும், அவ்வளோதான். இவ்வளோ சம்பளம் தான் கொடுப்போம் அப்படிலாம் கிடையாது. நிரந்தர வருமானம் தான் தராங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு போதுமானது. பஜாஜ் இஎம்ஐ கார்டை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் பெருசாக இருக்கணும் அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் இன்கமும் பெருசாக இருக்கணும் அவசியம் கிடையாது. வெறும் ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தாவே உங்களுக்கு இந்த கார்டு கிடைக்கும். லிமிட்டை பொறுத்த வரைக்குமே உங்கள் கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து 3 லட்ச ரூபா அப்படி கிடைக்காது. அதாவது 50,000 ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சுன்னா 2 லட்சம் 3 லட்சம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பஜாஜ் கார்டு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா இஎம்ஐ போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இஎம்ஐ போடுறாங்களே அதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸு வட்டியில் எவ்வளோ வரும், அதுக்கான டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் டிபெண்ட் ஆனி ஒரு கிரெடிட் ஸ்கோர்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் கவனிக்கணும். இதுக்கு சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணும்போது ஒரு 535 ரூபா நினைக்கிறேன். ஸோ ஒரு 600 கிட்ட இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த கார்டுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். அது உங்களுடைய நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது அது வந்துடும். ஸோ இது வந்து முக்கியமாக சொல்லணும்னா மினிமமான ஒரு சார்ஜஸ்க்குள்ளே உங்களுக்கு தருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பஜாஜ் ஃபைனான்ஸோடைய ஃப்ளெக்ஸி டேர்ம் லோன் ஆனாலும் சரி, இஎம்ஐ கார்டானாலும் சரி, யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து லோன் தேவைப்படுது, எனக்கு கண்டிப்பாக நான் அடிக்கடி பணம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கேன். ஸோ ஒரு லோன் 2 லோனில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 4 லட்ச ரூபா கடத்தில் இருக்கிறேன். என்னால் சமாளிக்க முடியல. இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா 3 லட்ச ரூபா தேவைப்படுது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை இந்த மாதிரி லோனை நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு 7 லட்ச ரூபா வாங்கி அந்த கடன் அடிச்சுட்டு இதை அழகாக பிளான் பண்ணி இதை அழகாக கட்டி முடிக்கலாம். இதுக்கு முக்கியமாக கூடிய எலிஜிபிலிட்டி நீங்கள் கிரெடிட் ஸ்கோர் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். பேமெண்ட் ஹிஸ்ட்ரி நல்லா இருக்கணும். இது ரொம்ப முக்கியமாக அவங்க எதிர்பார்க்குறாங்க. நல்ல வருமானம் காட்டணுங்க. என்ன வருமானம் வருது விஷயம் கிடையாது. அவங்க கேட்கக்கூடிய விஷயம் உங்கள்கிட்ட வருமானம் எவ்வளோ வருது நீங்கள் நல்லா காட்டணும். அப்போ நீங்கள் டிரான்சாக்ஷன் நல்லா வச்சு உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாவே போதும். ஸோ அதுக்கு தான் முக்கியமாக நல்ல டிரான்சாக்ஷன் காட்டி நீங்கள் சொன்னாவே உங்களுக்கு லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் டேரெக்டாக போகிறதா இருந்தாலும் சரி, ஆப் மூலமாக போகிறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து வீட்டில் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை அப்ளை பண்ணும்பொழுது உங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் உங்களுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நான் இந்த வீடியோ ரெடி பண்ணும்போது 4-5 கால் வந்துச்சு. ஸோ அதனால் பஜாஜ் ஃபைனான்ஸில் லோன் கிடைக்கும். இப்போ மெயினான பாயிண்ட்டுக்கு வருவோம். வட்டி எவ்வளோ போடுவாங்க, வாங்கலாமா, நியாயமான வட்டி தான் போடுவாங்களா என்ன கேட்டிங்கன்னா, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேங்க்கும் அதிகமான வட்டி தான் போடுவாங்க. ஸோ அதனால் பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து கம்மியாக போடுவாங்கன்னு நான் சொல்ல முடியாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிபெண்ட் ஆன கிரெடிட் ஸ்கோர்ன்ற ஒரு வார்த்தையிலே எல்லா விஷயத்தையும் அடைக்கிறாங்க. ஸோ நார்மலான ஒரு வட்டி தான் இருக்கும். ப்ராப்பராக கட்டணும். ஒரு நாள் மிஸ் பண்ணி கட்டுறது அந்த பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா அதிகமான பவுன்சிங் சார்ஜஸ்லாம் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் நம்ம கவனிச்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே ஒரே ஒரு லோன் உங்களுக்கு தேவைப்படுது, பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த லோனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் விசாரிங்க, உங்கள் கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணிட்டு எவ்வளோ வட்டி போடுவாங்க விசாரிச்சுட்டு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.